இன்னைக்கு ஸ்கூல் போகிறாங்க. பிரைஸ் தான். இந்த காலை வேளையில் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். நாளில் ஸ்கூலுக்கு போக முடியாது புதிய ஸ்கூல் போகிறான் தம்பி, 9th போகிறான். புதிய ஸ்கூல் புதிய ஸ்கூல் கொண்டு ஜாயின் பண்ண போகிறாங்க. 5 மணிலேருந்து ஆயத்தம், காலை 5 மணிலேருந்து ஆயத்தம். இப்போ 7 மணிக்கு நான் கிளம்பியாச்சு. ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஆயத்தம் பாருங்கள். சட்டையெல்லாம் போட்டு இன் பண்ணி ஷூ போட்டு சாக்ஸ் போட்டு ஒரு பயங்கரமான ஆயத்தத்தை நான் பார்க்குறேன். பயங்கரமாக எழுந்து 5 மணிக்கு ஸ்கூலில் நைட் தூக்கத்தில் வளர்றான். போகலாம் தூக்கத்தில் வளர்றான். அப்போ மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்குது, ஸ்கூலுடைய காரியம் இருக்குது. உண்மையாலுமே அது ரொம்ப ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்குது. பாருங்கள், ஸ்கூல் காரியத்தில் 5 மணிக்கு ஒரு விழிப்பு வருது. தூக்கத்திலே குழந்தைகள் 2 குழந்தைகளுமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக கிளம்புறதை நான் பார்க்குறேன். இன்றைக்கி நிறைய தம்பிமார் பாப்பாமாரெலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க, நேரமாக கிளம்பிட்டு இருப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகளை ஜெபம் பண்ணி அனுப்புங்க. எந்த ஸ்கூல் போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் முதல் நாள் போகிறாங்க, அவங்களுக்கு இயேசுவோட கூட போகட்டும். இயேசுவோட ராஜாவோடைய அவங்களோடைய பாதுகாப்போடு அவங்க பிள்ளைகளை அனுப்புங்க, ஜெபம் பண்ணி அனுப்புங்க. இன்னொன்று நான் இதில் விஷயம் கற்றுக்கொண்டேன். ஒரு ஸ்கூல் பள்ளிக்கூட நம்ம வாழ்க்கையில் படிப்பு ரொம்ப அவசியமானது. அது உயர்வை கொண்டு வருது நிச்சயமாக. அதே மாதிரி இந்த பரலோக ராஜ்யம் மேன்மையானது. அதுக்கு எவ்வளோ ஆயத்தம் தேவை தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு அவ்வளோ ஆயத்தம் தேவை. மனவாள இயேசு கிறிஸ்து வரப்போகிற வருகைக்குண்டான அடையாளம், அவனோட அடையாளம் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு போகிற பேக் வேணும், ஷூ வேணும், இன்னும் திங்ஸ் வேணும், ஏகப்பட்ட விஷயம் இல்லை. பரலோகம் அதெல்லாம் கேட்குறதில்ல. நமக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களை, நமக்குள்ள இருக்கிற சுபாவங்களை, நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமான சிந்தனையை, தேவனுக்கு பிரியமான வாழ்கிற அதை தான் ஆண்டு எதிர்பார்க்குறது. அலங்காரத்தை ஆண்டு எதிர்பார்க்கல. ஸ்கூலுக்கு போகும்போது பள்ளி சீரோட போடணும். ஆனால் இங்கே பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய ஆத்மா பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தில் பரிசுத்தமுள்ள ஜீவி நமக்குள்ள சரீரத்துக்குள்ளே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சிந்தனை இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ள பார்வை இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ள பேச்சு இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ள ஜீவி இருக்க வேண்டும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஆயத்தங்கள், கோபங்கள், வைராக்கியம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, இச்சைகள் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வேணும். அப்போது ஆயத்தமாக இருக்கணுங்கிறது எப்போ வேணால் ஆயத்தமாக இருக்கணும். இன்றைக்கி இந்த ஸ்கூல் 4ஆம் தேதி ஸ்கூலுக்கு போகிறோன்னு அவனுக்கு தெரியுது, அதனால் வேகமாக கிளம்புறான். இப்போ பரலோக ராஜ்யம் எப்போ வரப்போகுது நமக்கு தெரியாது, எப்போ அவனோட வருகை நமக்கு தெரியாது. ஆனால் அவன் வருகை சமீபம். அத்தை சொன்ன வார்த்தையின்படி நிறைய காரியம் நடந்துகிட்டே இருக்குது. அவனோட வரிக்கு உண்டான அடையாளம் நடந்துகிட்டே இருக்குது. உலகம் முழுவதும் ஜனத்துக்கு ஒரு ஜனம் எழும்பிட்டே இருக்குது. பயங்கரமான காரியங்கள் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கிரகிக்க முடியாத, நம்ம காதுகளில் கேட்க முடியாத ஒரு செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு பிள்ளைக்கு நடக்கிற காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெட்டி கொலை செய்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனத்துக்கு வருமா பாவம் பெருகி நிற்கிறது பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் ஒரே போராட்டங்களும், தேசம் முழுதும் ஏதோ ஒரு போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் அடையாளம் சொல்லுது ஆண்டு வரப்போகிற அடையாளங்கள். இதெல்லாம் ஆண்டு வரப்போகிற அடையாளங்கள், யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் அடையாளங்களாக இருக்குது. அப்போது ஆண்டு வரப்போகிற வருகை யாருக்குமே நடந்தது. எப்போ வருவோம் அப்போ வரும் நமக்கு தெரியாது. ஸ்கூல் டைமும் தெரியும், 4ஆம் தேதி ஸ்கூலுக்கு போகணும்னு தெரியும். ஆனால் பரலோகத்துக்கு போவோம், எப்போ அவரோட வருகை வரும், ரகசிய வருகை எப்போ வரப்போகுது, பைரகம் எப்போ வரப்போகுது நமக்கு என்ன பண்ணது யாருக்குமே தெரியாது. அப்போது ஒரு ஆயத்தம் நமக்குள்ளே என்ன இருக்க வேண்டும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை இந்த செய்தி பார்க்குறீங்கன்னா, நான் சொல்கிற பள்ளிக்கு போகிறது உலகத்தினுடைய நிச்சயமாக ஒரு படிப்பு அவசியமானது. அது கட்டாயமாக ஸ்கூல் படிப்பு அவசியம். அது நிச்சயமாக அறிவு வளர்த்துக்கணும். அது ஒரு நிச்சயமான விஷயம். அதே வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு இல்லைங்களா? ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவு இருக்குல்ல. அப்போ படிப்புலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நமக்கு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அப்போது அந்த முடிவு வரப்போகிற அந்த முடிவு பரலோக ராஜ்யத்துடைய முடிவு, இந்த பூமியில் அவர் ராஜ்யம் வரப்போகுது. அதனால் நம்ம ஆண்டுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சிந்தியில், இதயத்தில், பேச்சில், நடத்தியில், நம்முடைய நினைவுகள் கூட நம்ம நினைக்கிறோம், நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ரொம்ப நாள் வாழ்வோம், நம்ம இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம். அதெல்லாம் இல்லவே இல்லை. நாளை என்பது நம்ம கரத்தில் இல்லை. நான் எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டில் திடீர்னு போயிட்டு வரேன், போஸ்டர் போட்டுருக்கு, பார்த்தா 2 பேர் மறிச்சு போயிருக்காங்க. அது இயற்கை சாவு தான். ஆனால் அந்த சாவு எனக்கு ஒரு விஷயத்த சொல்லிச்சு. அவங்க முந்தா நேரத்து போன வாரம் தான் அவங்களை கடையில் பார்த்தனே, இப்போ அவங்க இல்லையேன்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே என்னை அறியாமல் ஒரு அப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம பார்க்கறது, இந்த உலகம் ஒரு மாயம். இது ஒரு பார்க்கறது, நம்ம என்ன செய்கிறோம் அதெல்லாம் ஒரு மாய தோற்றங்கள். ஏதாவது திருப்தி அடையுதா? பணம் கோடியாக இருந்தால் நம்ம 10 கோடி 20 கோடி நம்ம கையில் இருந்தால் திருப்தியாக உட்காந்துருவோமா அப்படின்னா அடுத்தது யோசிப்போம். சின்ன இடம் வாங்கிட்டால் பெரிய இடத்த யோசிப்போம். சின்ன வீடு வாங்கிட்டால் பெரிய வீடு நினைப்போம். இது ஒரு குழந்தை வந்தால் இன்னொரு குழந்தை நினைப்போம்.
ஒரு வண்டி, சின்ன வண்டி வாங்கினா பெரிய வண்டி வாங்கணும்னு நினைப்போம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில், அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம திருப்தி அடையவே முடியாது. உண்மை அதுதான். அதாவது மாயமான உலகம், மாயமான ஒரு வாழ்க்கை. உண்மையை சொன்னால் ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், ஒரு சுவாசமுள்ள ஒரு சொல்கிறதுனா சொல்லுவாங்கன்னா, சுவாசமுள்ள பேச்சு சுழி மாறி போச்சே சொல்லுவாங்க, தத்துவமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட சுவாசம் திரும்பி ஏசுங்கிற சுவாசம் நமக்குள்ளே வந்து மறுபடியும் வெளியே போய் வரணும். அது வரல நின்று போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்ம எப்போதும் நம்ம ஆயத்தமாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. என்னங்கய்யா பையனோட ஸ்கூலுக்கு போகிறது போய் பேசுகிறீங்க, கடைசியில் பார்த்தா எங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு. இல்லை, உண்மை தான் சொல்லுவேன். நான் யதார்த்தமான காரியங்களை பேசுகிறேன், யதார்த்தமான காரியத்தை நான் சிந்திக்கிறேன், அதை சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஆயத்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். மாறினாதான் சீக்கிரம் வரும். சீக்கிரம் அவர் வருவார். அச்சகராக இருக்கிற தெய்வம் சீக்கிரமாக இதே மேகத்தின் மேலே அவர் வருவார். நிச்சயமாக வந்து அவனவனுக்கு உண்டான அவனுக்கு தக்கதான பிரயாசங்கள் பட்ட எல்லாத்துக்கும் கத்தர் கிரியின்படி கத்தர் கிரியை செய்வார். சரிங்களா? அதனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று நம்ம கமெண்ட்ஸில் பிரைஸ்லாம் ஸ்கூல் போகிற எல்லா தம்பிமார்களுக்காக ஜெபம் பண்ணேன். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நாளில் ஸ்கூலுக்கு போகிற ஒவ்வொரு தம்பிமார்களுக்காக, 9வது 10th ஆண்டவர் 9th இன்னுமா எல்லாம் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியான ஒரு நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஞானத்தை கட்டளிடும்படி நான் ஜெபிக்கிறப்பா. விலையே பெற்ற ஒரு ரத்தத்தினால பிள்ளைகளை மூடி மறைங்க. எல்லா பிள்ளைகள் மேலே இப்போ பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள் மேலே உங்களோட பாதுகாப்பின் கரை இருக்கட்டும். உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ரத்த கோட்டில் மறைச்சு கொள்ளுங்க, வேலி அடைச்சிருங்க. ஆவியான ஒரு அதிசயங்களை புறப்பட பண்ணுங்க. நாங்கள் ஏசாமியோடு நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெயங்கள் ஒரு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.